ஜகாத் சம்மந்தமாக ஒருத்தர் இப்படி ஒரு டவுட் கேட்டார். நான் வீடு கட்டி வாடகைக்கு விட்டிருக்கேன், இப்போ இதில் எப்படி ஜகாத்து கொடுக்கறது? ஆன்சர் என்னென்னா, 2 விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்றாவது, நாம் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கக்கூடிய அந்த பில்டிங் வேல்யூக்கு ஜகாத்து கிடையாது. உதாரணமாக 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒருத்தர் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு, அல்லது 50 லட்ச ரூபா பெருமானம் உள்ள பட்ஜெட்டில் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு. இப்போ அந்த பில்டிங் வேல்யூக்கு ஜகாத்து கிடையாது. அதே மாதிரி 2வது விஷயம், வர்ற வாடகை, வர்ற ரெண்ட்டு, தண்ணி வரி, வீட்டு வரி, மெயின்டெனன்ஸு, இந்த செலவுலாம் போக இருக்கக்கூடிய பணத்தை நாம் கால்குலேட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டு ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்குள்ளான நிசாபை அடைஞ்சிருந்து அதே அமௌண்ட்டு 1 வருஷம் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பணத்துக்கு ஜகாத்து அவர் 2.5% கொடுத்தாகணும்.